ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டியில் உள்ள லோக்கல் கல்ச்சரல் டான்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். உள்ளே எப்படி இருக்குன்னு தெரில, நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஈவெண்ட் முடிஞ்சிச்சு நினச்சேன். நமக்கு இது ஒரு லாஸ்ட் ஈவெண்ட்டாக இருக்கும் போல்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னென்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனு பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடுனா தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் இருக்கும். இப்போ மும்பை போனோம் அப்படின்னா ஹிந்தி, மராட்டி, இங்கிலீஷ் இருக்கும். அது மாதிரி நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கள மொழி இருக்குது, ரெண்டாவது தமிழ், மூணாவது தான் இங்கிலீஷ். இது வந்து எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குது. என்னன்னா நம்ம 70% வந்து ஸ்ரீலங்காவில் சிங்கள மொழி பேசுகிறவங்க இருக்காங்க. அப்புறம் நம்ம 15% வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பேசுகிறவங்க தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் அதிகமாக நம்ம தான் இருக்கோங்கிறக்காண்டி ரெண்டாவது விட வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தான் இருக்குது. இது சின்ன சின்ன நோட்டீஸ் போர்ட்லேருந்து எல்லா இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சிங்களம், தமிழ், அப்புறம் தான் இங்கிலீஷாக வருது. பார்த்துருங்க, இதான் நம்ம ஸ்ரீலங்காவோட வேன்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊரில் இந்த வேன்லாம் வேறு மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. நல்லா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ் ட்ராவல் தான். ஸோ அதனால் பிக்கப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. அதெல்லாம் எதுவுமே குறை சொல்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லை. ஓகே, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னென்னா மெயினாக நான் ஸ்ரீலங்கா வந்ததுலேருந்து எல்லா வெஹிக்கிளையும் நோட் பண்ணேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் போர்டு இருக்குது, பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ போர்டு இருந்துச்சு. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னா எல்லோ போர்டு இருக்கும். நம்ம ஓன் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் போர்டு இருக்கும். இவி வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் போர்டு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள், ஓன் வெஹிக்கிள்லாம் இதெல்லாம் கிடையாது. எல்லாமே ஒரே வெஹிக்கிள் தான். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் போர்டு, பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ போர்டு. இது என்ன ரீசன் அப்படின்னா மெயின் ரீசன்னா இப்போ பின்னாடி இருந்து வருவாங்க பார்த்தீங்களா, பின்னாடி இருந்து வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு விசிபிள் தெரியாது. ஸோ இப்போ வந்து எல்லோ போர்டு இருக்குது அப்படின்னா அந்த லைட் விசிபிள் அடிக்கும் போது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து எல்லா வெஹிக்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து எல்லோவும், ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் இருக்கும். அப்படி வேறு ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணி போட்டாங்க அப்படின்னா டிராஃபிக் ஃபைன் வந்து ஹெவியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா காரு, வேனு, பைக்கு, ஆட்டோ, ட்ரக்கு எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எல்லோ, ஃப்ரண்ட்டில் ஒயிட்டு, பேக்கில் எல்லோ. ஓகே, தேங்க்யூ, பாய். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஒரு பேக்கரிக்கு வந்தோம். அதில் உள்ள சிக்கன் இருக்குது, வடை இருக்குது, வடைக்கு அப்புறம் ஆப்பம் நினைக்கிறேன். மெயின் ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டுக்குள்ளே ஆஃப் ஆயில், அப்புறம் இது ஏதோ முட்டையை மடித்து சம்சா மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் ப்ரெட் ஆம்லேட்டு, அதுக்கப்புறம் இந்த நம்ம ஊரில் பட்டை ஊறுகான் இருக்குமே அந்த மாதிரி இதில் ஏதோ ஒரு டிஷ் இருக்குது. அவள் காய வச்சு அது மேலே சாக்லேட்டு தேய்ச்ச மாதிரி இருக்குது. ஏதோ ஜிலேபி மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பேக்கரியை பார்த்ததுக்கப்புறம் ஒரு காஃபி ஒன்று கம்பெனிலேருந்து வாங்கி கொடுத்தாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்ரீலங்கா காஃபி குடிக்கலான்னு சொல்லி குடிச்சு பார்க்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்பாடி, இனிப்பு, இப்போ சுகர் மட்டும்தான் இது தெரியுது, பாலும் தெரியல. அது காஃபி தூள் எப்படி இருக்குன்னா நம்ம ஊரில் ஒரு மட்டமான காஃபி தூள் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போட்டு சீனியை கலக்கி குடித்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. பாலே கிடையாதுன்னு எனக்கு, ஏதோ பவுடர் பால் மாதிரி இருக்குது. சுகர்னே இல்லாதவங்க கூட இந்த ஊரில் காஃபி குடித்தா சுகர் வந்துடும் நினைக்கிறேன். உள்ள மற்றவங்க ரியாக்ஷனில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காஃபி எப்படி இருக்குது ஸ்ரீலங்கா காஃபி? வீடியோ எடுக்கிறியா? காஃபி நல்லா இருக்குது. காஃபி நல்லா இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி குடித்ததுக்கு நான் ரிவ்யூ சொல்லிட்டேன். இப்போ டீ குடிக்கிறவங்களுக்கு ரிவ்யூ கேட்போம், எப்படி இருக்குன்னு கேட்போம். டீ எப்படி ப்ரோ இருக்குது? டீயாமே சொல்லணும். கேவலமாக இருக்குது. என்ன அதிகமாக இருக்குது? டிகாஷன் அதிகமாக இருக்கா இல்லை சுகர் அதிகமாக இருக்கா? டீக்கு வேற ஒரு பேர் இருந்தால் அதை தான் வைக்கணும், அந்த மாதிரி இருக்குது. அப்படியா? சரி, இருங்க, இன்னும் வேறு யார்ட்டையாவது கேட்டு பார்ப்போம். டீ இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸை கேட்டாச்சு. அதே மாதிரி இருங்க டீ எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா இருக்கு, குடிக்கவே முடியல. ஏன், என்ன ஆச்சு? இதில் என்ன பிடிக்கல? எதுவுமே இல்லை. உங்களுக்கு பச்சை தண்ணி கீழே ஊற்றணும். இல்லை, குடிக்கிற அளவுக்கு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டீயில் மனமில்லை. இது வந்து கல்லீர் தண்ணி மாதிரி இருக்கு. பால் குடிக்கிற கல்லீர் தண்ணி மாதிரி இருக்கு. காஃபி தான் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தேன். டீயோட நிலைமை இப்படி தான் இருக்குது. இன்னும் தெரில, பார்க்கலாம். சன்ஸ்கிரீனோட வாங்க. சரி, ஓகே, பாய்.